ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும், தென் ப்ராஜெக்ட்டோட டாஸ்க் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஸ்டேஜஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல ஒரு சேல் ஆர்டர் இப்படி நம்ம கிரியேட் பண்றோம்னா, அந்த சேல் ஆர்டர் எப்படி இந்த ப்ராஜெக்ட் கூட லிங்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு சேல் ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள அதாவது ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்றோம்னா அது இந்த ப்ராஜெக்ட்டுக்கானது அப்படின்றது எப்படி மென்ஷன் ஆகுது. அதே மாதிரி ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றீங்கன்னா அது இந்த ப்ராஜெக்ட்டோட பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படின்றது எப்படி மென்ஷன் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் ஓடோல அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் நியூன்னு கொடுத்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ என்ன ப்ராஜெக்ட்னா கன்ஸ்ட்ரக்ஷன். ப்ராஜெக்டோட நேம் இப்போ ஏபிசி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இது பில்லபிள் அப்படின்றது கொடுத்துக்கிறேன். ஸோ இது எந்த கஸ்டமருக்கானது அப்படின்னா, ஸோ கஸ்டமர் சி அப்படிங்கிற ஒரு கஸ்டமருக்கானது அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் சி ஒரு ப்ராஜெக்டோட நேம் கொடுத்துருக்கேன், தென் டைம் ஷீட் டிக் பண்ணிருக்கேன், பில்லபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நான் கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். ஸோ இங்க நீங்க ஸ்டேஜ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது டாஸ்க்கான ஸ்டேஜ். நான் சும்மா நியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் மட்டும் இப்போதைக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இப்போ ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ண போறோம். ஸோ டெஸ்ட் டாஸ்க் 1 அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது யாருக்கு அசைன் பண்ணுமோ அந்த அசைனியோட நேம் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், கொடுத்துட்டு ஆட் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு டாப் மெனு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணோன்னே இங்கே டாஸ்க் அப்படிங்கிறது டிக் ஆயிருக்கு. சேம் அஸ் டைம் ஷீட், சேல் ஆர்டர், இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், வெண்டார் பில், தென் டேஷ்போர்ட் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த டாஸ்க் நீங்க ஒரு எம்ப்ளாய்க்கு அசைன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இந்த டாஸ்க்குக்காக அவங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. எக்ஸாம்பிள் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இங்க அவங்க அதுக்கான டைமை இங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இதை ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போ 1 ஹவர் இதுக்கு ஒர்க் பண்ண மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்கிரிப்ஷன் என்னவோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்துகிட்டு வரும். ஸோ நான் டெவலப்மெண்ட் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை டைப் பண்ணிட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த மெயின் ஸ்க்ரீன் அதாவது ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போனால் இந்த ஸ்க்ரீன் தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் இப்போ நான் டைம் ஷீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா, ஸோ இந்த எம்ப்ளாயி இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அதே மாதிரி இந்த டாஸ்க்குக்காக இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வந்தீங்கனாலே இந்த ப்ராஜெக்ட்டுக்காக எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்களோ அத்தனை எம்ப்ளாயும் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஓவரால் ரிப்போர்ட்டை நீங்கள் இங்க இருந்தே பார்த்துக்க முடியும். சேமஸ் இப்போ சேல் ஆர்டர் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ஒரு நியூவாக ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன். இதை நம்ம நியூன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமர் நேம் ஃபில் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு சேல் ஆர்டருக்கான சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே சும்மா சர்வீஸ் சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராடக்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது சர்வீஸ் அண்டர். ஸோ இங்கே 1000 rupees பர் ஹாருக்கு அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துட்றேன். ஸோ நான் ஜிஎஸ்டி நம்ம கொடுக்கணும்னா டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி நம்பர் நீங்கள் கான்ஃபிக் பண்ணியிருக்கணும். நான் எதுவும் கான்ஃபிக் பண்ணல இப்போதைக்கு. ஸோ நான் ஜஸ்ட்டு சேல்ஸ் ப்ரைஸ் மட்டும் கொடுத்துட்டு சர்வீஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். இது கொடுத்துட்டு அகைன் நம்ம சேல்ஸ் கிரியேட் பண்ணுற ஸ்க்ரீனுக்கே வந்துடலாம். இங்கே ஆட்டோமேட்டிக்காக 1 ஹார்க்கு 1000 அப்படிங்கிறது ஃபில் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணோன்னே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனோடனே இங்கே எந்த ப்ராஜெக்ட்டுக்கானது அப்படிங்கிறது இங்கே ஸ்மார்ட் பட்டனாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த பட்டனை நம்ம இப்போ கிளிக் பண்ணோம்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ப்ராஜெக்டில் சேல் ஆர்டர் போனீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண சேல் ஆர்டர் இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கிரியேட் டிராஃப்ட். ஸோ இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இப்போ ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இது எந்த ப்ராஜெக்ட்டுக்கானது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா, ஸோ சேமஸ் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்குள்ளேயே இங்கே இன்வாய்ஸஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண இன்வாய்ஸஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதோட மீனிங் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, சேமஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் மீனிங்.
ஸோ சேமஸ் இப்போ ஒரு பர்ச்சேஸ்க்குள்ள நான் பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நியூன்றதை கொடுத்துட்றேன். நியூன்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு வெண்டார் நேம். ஸோ இங்கே வந்து சப்ளையர் ஏ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வெண்டார் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ என்ன ப்ராடக்ட்னா வந்து சும்மா டெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்றத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு பர்ச்சேஸோ சேல்ஸ்குள்ளே இருந்தோ உங்களால் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அங்கேருந்தே எல்லா கான்ஃபிகரேஷனும் உங்களால் பண்ண முடியும். ஸோ நான் இங்கே வந்து 1000 ருபீஸ் பர் யூனிட்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து 1000 அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ நான் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டராக வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இப்போ என்னன்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்குள்ளே போனோம்னா நம்ம போட்ட பர்ச்சேஸ் ஆர்டரும் இங்கே உங்களுக்கு எடுத்துட்டு வந்துடும். ஸோ இப்போ இங்கே எடுத்துட்டு வர பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து நம்மளோட பர்ச்சேஸ் மாடியூல்குள்ளே வராதா, இல்லை இங்கே எடுத்துட்டு வர சேல்ஸ் ஆர்டர் வந்து நம்மளோட சேல்ஸ் மாடியூல்குள்ளே வராதா அப்படின்னு சிலருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இப்போ நான் சேல்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ நம்ம கஸ்டமர் சீக்காக கிரியேட் பண்ணியிருந்த சர்வீஸ் சார்ஜ் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு சேல்ஸ் மாடியூல்லையும் எடுத்துகிட்டு வரும். என்ன ஆகியிருக்குன்னா இங்கே அதர் இன்ஃபோவில் போனீங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன ப்ராஜெக்ட்டுக்காக கிரியேட் பண்ணமோ அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து செலக்ட் ஆகியிருக்கும். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் ஆகிருக்கும். ஒருவேளை நீங்கள் சேல்ஸ் மாடியூல்குள்ளே இருந்து ஒரு கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறீங்க இல்லை ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் இந்த சேல் ஆர்டர் அப்படின்றத கொடுக்கணும்னா நீங்க இங்க போயிட்டு அது எந்த ப்ராஜெக்ட்டுக்கானது அப்படின்றத இங்க இருந்து நீங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுவும் ஒரு மெத்தட். பட் நான் சொல்லி கொடுத்தது வந்து ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருந்து எப்படி ஒரு சேல்ஸ் ஆர்டர் இல்ல ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இல்ல ஒரு இன்வாய்ஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டருக்கு நான் ஒரு பில்லும் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஒரிஜினலான பில்லை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது வெண்டார் கொடுக்குற பில்லை வந்து அப்லோட் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுக்கணும். ஸோ பில் டேட் வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி எரர் வருது. ஸோ நான் டேட் வந்து இன்னைக்கு டேட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேஷ்போர்ட்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் ஷீட்டில் வந்து 1000 அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டது 1000. ஸோ ஈக்குவலாக அதாவது சேல்ஸ் ஆர்டரும் 1000 தான் நம்ம போட்டிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வீஸ் சார்ஜ்க்கான போட்டது. சர்வீஸ் சார்ஜ் சி அப்படின்றதுக்கு 1 ஹவருக்கு 1000 அப்படின்றது சார்ஜ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணது ஒரு கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம், அது 1000. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது 0 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஸோ 0% அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து காட்டுது. இதே நீங்கள் வந்து கரெக்டான சேல்ஸும் பர்ச்சேஸ் வேல்யூஸும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.